நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா டோட்டல் மக்களுக்கு வந்து அமைதி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம உங்களால் அந்த இப்போ என்னுடைய நீங்கள் நோக்கம் என்னன்னா, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அரசியல்ல வர்றதுக்கு பதிலா, அரசியல்ல இருக்கிறவங்க ஆன்மீக தன்மை கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த முயற்சி கட்டாயமா பண்ணியே இருக்கிறோம். ஆன்மீகம்னா மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் இல்ல. அவன் உள்ளத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மீகம். இந்த ஒரு தன்மை இருந்தா தான் அவன் ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு உள்நிலை அவனுக்குள்ள இருக்கும். என்னத்துக்குன்னா, நானான்ற தன்மை அவனுடைய உடல் தாண்டி, அவனுடைய குடும்பம் தாண்டி, அவனுடைய சமூகம் தாண்டி, நானுன்ற தன்மை கொஞ்சம் ஒரு அனுபவபூர்ணத்துல மனத்துல மட்டும் இல்ல. அனுபவபூர்ணமா இந்த நானுன்ற தன்மை ஒரு விரிவடைஞ்ச ஒரு நிலையில இருந்தா, அவன் ஒரு நல்ல தலைவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு தலைவனா இருக்கிறவனுக்கு அவனுடைய உடலு, அவனுடைய மூளை, அவனுடைய சக்தி எல்லாமே நல்லபடியா ஒரு உயர்ந்த நிலையில செயல்படணும்னு என்னுடைய ஆசை. என்னாத்துக்குன்னா, அவன் மனத்துல ஒரு எண்ணம் வந்தாலே, அதனால லட்சக்கணக்கிற மக்களுக்கு இல்ல நன்மை வரும், இல்லன்னா கெடுதல் வரும். அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தாலே, இல்ல நன்மை வரும், இல்ல கெடுதல் வரும். இதனால பிரத்தியொரு தலைவன் யாருனாலும் சரி ஒரு பொறுப்பான நிலையில இருந்து, அவனால 10 பேருக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிற மாரி இருந்தா, அவருக்கு எல்லாமே அவன் வாழ்க்கையில கட்டாயமா ஆன்மீகத்தன்மை கொண்டு வரணுன்ற நோக்கம் எனக்கு இருக்குது. நான் போய் அரசியல் செய்ற பதிலா, அரசியல்ல இருக்கிறவங்க ஆன்மீகத்துக்கு வந்தா நல்லா எனக்கு இருக்கும். தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நான் இதை சொல்கிறேன், இங்கே வந்து செய்ய சொல்கிறேன். ரொம்ப 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 நன்றி. சந்தோஷம்.